வேத பகுதி ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 32 வரை. பெனியேல் சுயத்துக்கு மரித்தல். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். வசனம் 31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஓர் அர்ப்பணித்தலின் ஜபத்திற்கு பிறகும் தேவனை நம்புவதை காட்டிலும் சுயபலனையும் அறிவையும் சார்ந்து கொள்வோம் என்பதற்கு யாக்கோபம் விதிவிலக்கு அல்ல. ஏசாவின் கைக்கு தப்பவும் அவனது முகத்தில் தயவு கிடைக்கவும் அவன் வெகுமதிகளை அனுப்பினான். குடும்பத்தாரை இரவிலே யாப்போக்கு ஆற்றை கடக்க பண்ணினான். தன் சுயபலத்தால் எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்தான். ஆயினும் இவற்றில் அவனுக்கு நம்பிக்கையும் சமாதானமும் உண்டாகவில்லை. வேறு வழியே இல்லாதபடிக்கு ஒரு முட்டு சந்தில் நிறுத்தப்பட்டான். அவன் கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் ஒப்புவித்து சரணடையும் நேரம் வந்தது. தன் சூழ்ச்சிகளோ முயற்சிகளோ கை கொடுக்காது என்ற நிலை வந்தபோது எல்லாரையும் அனுப்பிவிட்டு இரவிலே தனிமையில் இருந்தான். நாம் தேவனுடன் தனிமையில் இருக்கும்போதுதான் நல்லது நடக்க தொடங்குகிறது. அந்த இரவில் தேவன் அவனை சந்தித்தார். நாம் விசுவாசிகளாய் இருந்தாலும் நாமும் மாம்சத்தின்படியும் சுயத்தை நம்பியும் பயணிக்கும் போது தேவன் நம்முடைய மாம்ச மனிதன் மறைந்து ஆவிக்குரிய மனிதன் வெளிப்படுவதற்காக காய்களை நகர்த்துகிறார். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லும் வரை அவர் நம்மை நெருக்குகிறார். கிறிஸ்து யாக்கோபுடன் மல்யுத்தம் செய்ய வந்தார். இரவு முழுவதும் போராட்டம் நீடித்தது. யாக்கோபு தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மல்யுத்தம் செய்யவில்லை. மாறாக அவன் தன்னை தற்காத்து கொள்ளவே போரிட்டான். யாக்கோபு அடிபணிய மறுத்தான். கர்த்தரோ அவனை நொறுக்கி, நான் அல்ல, கிறிஸ்துவே எல்லாம் என்று சொல்லும் இடத்திற்கு அவனை கொண்டு வர விரும்பினார். யாக்கோபு இரவு முழுவதும் தன்னை பாதுகாத்து கொண்டு கர்த்தரிடமும் சரணடைய மறுத்துவிட்டார். கர்த்தரோ யாக்கோபின் தொடை சந்து நரம்பை தொட்டு அவனை பலவீனப்படுத்தினார். இப்பொழுது அவன் தன் பலனற்ற தன்மையை உணர்ந்து கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை கோரினான். அவன் அதை பெற்றுக்கொண்டான். கர்த்தரை காணும் வரை நம்முடைய உண்மையான சுயரூபம் வெளிப்படாது. அதுவரை பிறருடைய குற்றத்தை பார்த்து ஐயோ ஐயோ என்று கூறுவோம். கர்த்தரை கண்ட பிறகே ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று நம்மை காண்போம். உன் பெயர் என்ன என்று கேட்டபோது யாக்கோபு ஆம், நான் ஏமாற்றுக்காரன்தான் என்று தன்னுடைய சுயத்தை ஒப்புக்கொண்டான். அவன் பாவத்தை ஒத்துக்கொண்டவுடன் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் பெற்றான். தேவனால் அதிகாரமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி அவரால் உடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது யாக்கோபு முடவனாகிவிட்டான். அவன் தேவனால் நொறுக்கப்பட்டான். ஆனால் இந்த தளர்ந்து போன நிலையில் புதிய நாளின் காலை விடியலை கண்டான். ஆம், சூரியன் உதயமாயிற்று. நொண்டி நொண்டு நடந்து தேவனின் உதவியுடன் ஏசாவை சந்திக்க சென்றான். யாக்கோபுக்கு பெனியேல் ஒரு மறக்க முடியாத அனுபவமாயிற்று. அவனுடைய கோல் அவனுடைய இயலாமையை சொல்லிக்கொண்டே இருந்தது. அவனுடைய ஆத்துமாவோ விடுதலையை அனுபவித்தது.